சண்டேனாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது, ஒன்று ரெஸ்ட்டு, இன்னொன்று நான்வெஜ். நாட்டுக்கோழியில் முந்திரி கிரேவி செய்ய போகிறேன். கல்லுப்பு, மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தண்ணி இதெல்லாம் கலந்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அரைக்கிறதுக்கு 6 முந்திரி, 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பட்டை, கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 மூடி தேங்காய். இதில் தேங்காவை தவிர மற்றது எல்லாத்தையும் வணக்கிட்டு ஆற வச்சு தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நான்வெஜ்னாவே மசாலாலாம் வணக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அப்புறம் ஒரு பாண்டிலில் ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதெல்லாம் சேர்ந்து கலந்துட்டு மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், இது கூட சிக்கன் வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டு அது கொதி வந்ததும் வேக வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துட்டோன்னா நம்மளோட முந்திரி கிரேவி சூப்பராக ரெடி. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கறி குழம்புனாவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லி வச்சு சாப்பிடும்போது தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். அது இட்லி வேறு இன்றைக்கி சாஃப்டாக இருந்துச்சு, அதனால் காம்பினேஷன் சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.